பன் இல்லாமல் சிக்கன் பர்கரா? அது எப்படி? அட ஆமாங்க, பன்னே யூஸ் பண்ணாமல் ஃபுல் ப்ரோட்டீன் கில்ட்டே இல்லாமல் செம்மையாக சாப்பிடலாம். ஃபேட் லாஸில் இருக்கும் போது பர்கர் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. அவ்வளோ ஹெல்திங்க. தலைவனை பண்ணுறதுக்கு 2 கேரட் எடுத்திருக்கேங்க, நல்லா துருவி எடுத்திருக்கேன். ஸோ 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட் அண்ட் பேப்பர் தேவையான அளவு போட்டிருக்கேன். அது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி சைடுக்கு எடுத்து வச்சுருங்க. ஸோ ஒரு மிக்சர் ஜாரில் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேங்க. அது கூட வந்து லைட்டாக உப்பு, சோயா சாஸ், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். அப்போ தான் பேட்டிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது மாதிரி இருக்கணுங்க. ஒரு நான்ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்திருக்கேங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கலந்து வச்சுருக்க மிக்சர் கேரட்டும் எக்ஸும் வந்து சின்ன சின்ன தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. நல்லா 2 சைட் நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. அதே பேனில் லைட்டாக ஆயில் கிரீஸ் பண்ணி நம்ம பண்ணி வச்சுருக்க சிக்கன் மிக்சரை வந்து பேட்டி மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா 2 சைட் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள். ஸோ பன்னை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தாங்க கேரட்டும் எக்கும் வச்சு நம்ம தோசை மாதிரி குட்டியாக தட்டி எடுத்துருக்கோம். அதுக்கு மேலே நான் வந்து ஹோம்மேட் மயனீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே ஹை ப்ரோட்டீன் மயனீஸ். அதுக்கு மேலே எல்லா வெஜிடபிள்ஸும் அசம்பிள் பண்ணி நம்ம பேட்டியை வச்சு கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேறு மாதிரி இருந்தாங்க சீரியஸாக.